இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிங்க. ரெகோபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இன்னொரு வாட்டி பொறுமையா வாசிங்க சிஸ்டர். ரெகோபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின், நல்லா கவனிங்க, தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். நல்லா கவனிச்சிங்களா? என்ன சொல்றாரு ஆண்டவர்? அவன் தன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு, அவன் தன்னை பலப்படுத்திக்கிறதுக்கு, அவன் தன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு, உயர்வை பெற்றுக்கொள்றதுக்கெல்லாம் வேதத்தை முன்னிலைப்படுத்தினா, அதெல்லாம் பெற்றுக்கொண்ட பின்னாடி இப்ப என்ன பண்ணிட்டான்? பைபிளை சொல்லுங்க. நியாயப்பிரமாணம் என்னன்னா அது பைபிள் என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். சரி, இப்ப பைபிளை விட்டுறத ஆண்டவர் என்ன சொல்றாரு? 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது செமையா தீர்க்கதரிசி ரெகோபெயாம் இடத்துக்கும் சீஷாக்கின் நிமித்தம் எருசலேமிலே வந்து குடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள். என்ன சொல்றாரு? என்னை விட்டு நீங்க வேதத்தை விட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகையால் நான் உங்களையும், அந்த வார்த்தையில நில்லுங்க. நீங்க வேதத்தை விட்டுட்டீங்கன்னா ஏசப்பா இப்ப என்ன சொல்றாரு? என்ன விட்டுட்டீங்க. அப்ப வேதம் வேற, ஏசப்பா வேறையா? சொல்லுங்க. வேதம் தான் ஏசப்பா, ஏசப்பா தான் வேதம். அதனாலதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்தது? கர்த்தருடைய வார்த்தை, 10 கற்பனைகள் இருந்தது. அந்த 10 கற்பனைகள் உள்ள பெட்டி எங்க போனாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? தேவன் போகிறார், தேவன் வராரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு வந்துச்சுன்னா பெலிஸ்தியருக்கு கூடாரத்துல பயம் உண்டாது. என்னன்னு? தேவன் பாளையத்துக்கு வந்துட்டாருன்றாங்க. வந்தது என்னது? பெட்டி. பெட்டியில என்ன இருக்கு? தேவனோட வார்த்தை. அப்ப தேவனோட வார்த்தை இருக்கிற ஒரு பெட்டியே ஒரு ஊர் உள்ள வந்தா எதிரிக்கு என்ன தெரியுது? தேவன் வந்து விட்டாருன்னு தெரியுது. அப்போ தேவன் என்னவா இருக்காரு? வார்த்தையா இருக்கிறாரு. அப்போ நம்ம கையில் இருக்க வேத புஸ்தகம் என்ன? அச்சடித்து கொடுக்கப்பட்ட தேவன். நல்ல கவனி, அச்சடித்து கொடுக்கப்பட்ட தேவன். ஏன்னா தேவன் வார்த்தையா இருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த வார்த்தை நமக்கு என்னவா இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக. அப்போ இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து தேவை. நல்லா கவனிங்க. எனக்கு வியாதியிலிருந்து சுகம் கொடுக்க இயேசு தேவை. எனக்கு பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு தேவை. எனக்கு இருக்க கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு தேவை.